கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். மரியாள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். நாம் இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தினுடைய முதலாவது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். ஆபிரகாமின் குமாரன் யார் என்று மத்தேயு கூறுகிறார்? தாவீது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுபவர் யார்? இயேசு கிறிஸ்து. மத்தேயு 1ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவனுடைய எதை பற்றி தொடங்குகிறது? வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் முதல் 3 தலைமுறைகள் எவை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு யாரையெல்லாம் பெற்றான்? யூதாவையும் அவன் சகோதரரையும். இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் வரும் இரட்டை குழந்தைகள் யார்? பாரேஸ், சாரா. இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாற்றில் வரும் இரட்டை குழந்தைகளின் தகப்பன் யார்? யூதா. இரட்டை குழந்தைகளை யூதாவுக்கு பெற்றெடுத்தவள் யார்? தாமார். ராகாப் பெற்றெடுத்த மகனின் பெயர் என்ன? போவாஸ். போவாசின் தகப்பன் யார்? சல்மோன். ஓபதை பெற்ற போவாசின் மனைவி பெயர் என்ன? ரூத். தாவீது ராஜாவின் தந்தை பெயர் என்ன? ஈசாய். உரியாவின் மனைவியை அபகரித்து மணந்தவன் யார்? தாவீது ராஜா. தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் யாரை பெற்றான்? சாலமோனை. யோசியா யாரையெல்லாம் பெற்றான்? எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும். யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் எப்போது பெற்றான்? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில். எகோனியா யாரை பெற்றான்? சலாத்தியேலை. எகோனியா சலாத்தியேலை எப்போது பெற்றான்? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு. மரியாளுடைய புருஷன் யார்?
யோசேப்பு. மரியாளின் புருஷனாகிய யோசேப்பின் தந்தை யார்? யாக்கோபு. சோதனை கேள்வி 1. கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் இயேசுவின் வம்ச வரலாறு வரிசையில் இடம்பெற்ற ராஜா யார்? ஏ தாவீது, பி ஏரோது, சி சவுல், டி தரியு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். மரியாளிடத்தில் யார் பிறந்தார்? கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு. இயேசு கிறிஸ்துவின் அம்மா பெயர் என்ன? மரியாள். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14 தலைமுறைகள். ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் உள்ள 14 தலைமுறைகள் யாவை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யூதா, பாரேஸ், எஸ்ரோம், ஆராம், அம்மினதாப், நகசோன், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய், தாவீது ராஜா. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14 தலைமுறைகள். தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் உள்ள 14 தலைமுறைகள் யாவை? தாவீது ராஜா, சாலமன், ரெகபயாம், அபியா, ஆசா, யோசபாத், யோராம், உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, மனாசே, ஆமோன், ஓசியா. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு வரைக்கும் உள்ள தலைமுறைகள் எத்தனை? 14 தலைமுறைகள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் இயேசு வரைக்கும் உள்ள 14 தலைமுறைகள் யாவை? யோசியா, எகோனியா, சலாத்தியேல், சொரபாபேல், அபியூத், எலியாக்கிம், ஆசோர், சாதோக்கு, ஆக்கிம், எலியூத், எலையாசார், மாத்தான், யாக்கோபு, யோசேப்பு. மத்தேயு 1:18 இயேசு கிறிஸ்துவினுடைய எந்த விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது? ஜனனத்தின் விவரம். இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாகிய மரியாள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள்? யோசேப்புக்கு. மரியாள் எதனாலே கர்ப்பவதியானாள்? பரிசுத்த ஆவியினாலே. மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு எப்படிப்பட்டவனாயிருந்தான்? நீதிமானாய். நீதிமானாய் இருந்தவனும் மரியாளின் புருஷனுமானவர் யார்? யோசேப்பு. யோசேப்பு மரியாளை என்ன செய்ய மனதில்லாதிருந்தார்? அவமானப்படுத்த. யோசேப்பு மரியாளை எப்படி தள்ளிவிட யோசனையாயிருந்தான்?
ரகசியமாய். யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டவர் யார்? கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பை யாருடைய குமாரன் என்று கூப்பிடுகின்றார்? தாவீதின் குமாரன். யோசேப்பு யாரை சேர்த்துக் கொள்ள ஐயப்படக்கூடாது? மனைவியாகிய மரியாளை. மரியாளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது எதனால் உண்டானது? பரிசுத்த ஆவியினால். மரியாள் பெற்றெடுக்கும் குமாரனுக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் கூறினார்? இயேசு. சோதனை கேள்வி 2. யோசேப்பு எப்படிப்பட்ட மனிதனாய் இருந்தார்? ஏ உத்தமனாய், பி பரிசுத்தவானாய், சி விசுவாசியாய், டி நீதிமானாய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். இயேசு எவைகளை நீக்கி தமது ஜனங்களை ரட்சிப்பார்? தமது ஜனங்களின் பாவங்களை. மரியாள் பெற்றெடுக்கும் குமாரனுக்கு ஏன் இயேசு என்று பெயரிட வேண்டும்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். யாராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது? கர்த்தராலே. யார் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது? தீர்க்கதரிசியின் மூலமாய். யார் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார்? ஒரு கன்னிகை. கன்னிகை பெறும் குமாரனுக்கு என்ன பெயரிடுவார்கள் என்று தீர்க்கதரிசி சொன்னார்? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று எந்த தீர்க்கதரிசி உரைத்தார்? ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம். யோசேப்பு என்ன தெளிந்து எழுந்தார்? நித்திரை. யோசேப்பு யார் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டார்? கர்த்தருடைய தூதன். மரியாள் பெற்ற தன் முதற் பேரான குமாரனுக்கு யோசேப்பு என்ன பெயரிட்டார்? இயேசு. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் எத்தனை ஸ்திரீகள் குறிப்பிடப்பட்டுள்ளனர்? அவர்கள் பெயர்கள் என்ன? 5 ஸ்திரீகள்.
தாமார், ராகாப், ரூத், உரியாவின் மனைவி மரியாள். சோதனை கேள்வி 3. கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம், மரியாளின் குமாரனுக்கு ஏன் இயேசு என்று பெயரிடச் சொன்னார்? ஏ. அவர் இஸ்ரவேல் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். பி. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். சி. அவர் உலக ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். டி. அவர் யூத ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமேன்.